ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 113. பரதன் அந்த பாதுகைகளை தன்னோட தலை மேல ரொம்ப பக்தியோட வச்சுண்டு சத்ருகுணனோட ரொம்ப சந்தோஷமா ரதத்துல ஏறிண்டார். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி முதலிய முக்கிய மந்திரிகள் முன்னாடி போறா. ராமனும் சீதையும் ஜலக்கிரீடைகள் பண்ணின புண்ணிய தீர்த்தமான மந்தாகினியையும் ராமனுடைய இருப்பிடமான அந்த சித்திரகூடத்தையும் பிரதட்சணம் பண்ணிண்டு கிழக்கு நோக்கி பிரயாணம் பண்றா. அந்த மலையோரமா கொஞ்ச தூரம் போய் பரத்வாஜ மகரிஷியனுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்றா. பரதன் ரதத்திலிருந்து இறங்கி அந்த மகரிஷியனுடைய பாதங்களை நமஸ்காரம் பண்றார். அவர் பரதனை ஆசீர்வாதம் பண்ணி, பரதா, நீ ராமனை பார்த்தையா? நீ உத்தேசிச்ச காரியம் எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பரதன், சுவாமி, நானும் வசிஷ்ட பகவானும் பலவிதமா ராமங்கிட்டக்க சொல்லி பார்த்தோம், பிரார்த்திச்சு பார்த்தோம். அதுக்கு அவர் சம்மதிக்கவே இல்லை. அவர் வசிஷ்ட பகவானை பார்த்து, என் பிதாவிடம் செய்த பிரதிஞையை நான் தவற மாட்டேன், அதன்படி 14 வருஷங்கள் வரையில் காட்டுல தான் வசிப்பேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னார். அப்போ வசிஷ்டர், ராமா, இதோ இருக்கும் உன் மரவடிகளை பூர்ணமாக அனுகிரகம் பண்ணி அத பரதங்கிட்ட கொடு. இது இந்த ராஜ்யத்தை எந்த குறைவும் இல்லாம க்ஷேமமா காப்பாத்தும் அப்படின்னு சொன்னார். மகரிஷி பேசும் திறமை உள்ளவர்களுக்குள்ள ரொம்ப சிரேஷ்டரானவர். ராமனும் அப்படித்தான். அதனால அவளுடைய வார்த்தைய நான் ஏத்துண்டு ராகவன் கிழக்கு முகமாக நின்று பாதுகைகள்ல தன்னுடைய திருவடிகளை வச்சு ராஜ்யத்தை ஆளும் சாமர்த்தியம் எனக்கு உண்டாகும்படியாக அனுகிரகம் பண்ணி என்கிட்ட கொடுத்து என்னை அயோத்திக்கு போகும்படி உத்தரவு கொடுத்தார். சகல மங்களங்களுக்கும் ஆதாரமான அந்த பாதுகைகளோடு நான் அயோத்திக்கு போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். அந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை கேட்ட பரத்வாஜர், புருஷ சிரேஷ்டா, சீலத்திலும் ஆச்சாரத்திலும் மிகவும் சிறந்தவனே, பள்ளங்கண்ட இடத்துல தானே தண்ணி தங்கும். பெரியோர்களை அனுசரித்து அவர்களுடைய ஆக்ஞைப்படி நடக்கும் தர்மம் உங்கிட்ட இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா? தர்ம ரகசியத்தை அறிந்தவனும் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல பிரியமுள்ளவனுமான புத்திரனை அடைந்த தசரத சக்கரவர்த்தி இறந்தார் அப்படின்னு சொல்றது நியாயமே இல்ல. உத்தமமான புத்திரர்களின் ரூபமாக எப்போதும் பிதா ஜெயிச்சென்றிருக்கார் அப்படிங்கிற வேத வாக்கியத்தால அவர் சாஸ்வதமாவே இருக்காருன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பரதனை ரொம்ப புகழ்ச்சியா பேசுறார். பரதன் அவருடைய பாதங்களை வணங்கி பிரதட்சணம் பண்ணி அவர்கிட்ட உத்தரவு வாங்கிண்டு அயோத்திக்கு கிளம்புறார். அவரோடு வந்த யானைகளும் குதிரைகளும் வாகனங்களும் வண்டிகளும் பல சைன்யங்களும் உத்தியோகஸ்தர்களும் பிரஜைகளும் யமுனையை தாண்டி கங்கை கரைக்கு வந்து அந்த புண்ணிய நதியை கடந்து சிருங்கி பேரகபுரத்துக்கு வந்து சேர்றா. அங்கேருந்து புறப்பட்டு அயோத்திக்கு சமீபத்துல வரா. தன் அண்ணனும் பிதாவும் இல்லாமல் அந்த அயோத்தி சூன்யமா இருக்கிறத பார்த்து ரொம்ப துக்கம் தாங்காம, சுமந்திரரே, இங்க பாருங்கோ, காந்தி எல்லாம் குறைஞ்சு சந்தோஷமே இல்லாம ரொம்ப தீனமாக எந்த விதமான பேச்சுவார்த்தையான சப்தமும் இல்லாம பாழா போனது போல இந்த நகரம் இருக்கே அப்படின்னு சொல்லி பரதன் ரொம்ப வருத்தப்பட்டார் என்று சொல்லி இந்த 113வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 114வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.